வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா கொழுக்கட்டை, அப்படி இல்லைன்னா பொடி கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். இந்த பொடி கொழுக்கட்டையை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொடி கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு பச்சை அரிசி மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். தண்ணீர் 1 கப் போல் ஆட் பண்ணணும். 1க்கு 2ங்கிற ரேஷியோவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, கருவேப்பிலை நல்லா ஒரு 1/2 கைப்பிடியிலேருந்து 1/4 கைப்பிடி போல் எடுத்திருக்கேன். தோலோடு இருக்கிற பூண்டு 3 பல் எடுத்திருக்கேன். வரமிளகாய் காரத்திற்கு ஏற்ப நம்ம எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூனும், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூனும் எடுத்திருக்கேன். வாங்க இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான பொடி குழக்கத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தை நம்ம பற்ற வச்சுட்டோம். இதில் நம்ம 1 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, எக்ஸாக்டாக 1 கப் போல் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி நம்மளுக்கு கொதி வரத்தை நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி நம்மளுக்கு சூடு ஏறிடுச்சு. இப்போ மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். தண்ணி கொதிக்கிற போதே நம்ம உப்பு சேர்த்துடணும். சூடு ஏறும்போது இதோட நம்ம மாவை சேர்த்து நல்லா கலந்து எடுக்கணும். தண்ணீர் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு அகலமான ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. மாவு நம்மளுக்கு இறுகி வரணும். லம்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் பண்ணோம்னா லம்ஸ்லாம் உடச்சி விட்டு பார்த்தோம்னா ஒரு 2 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு நல்லா உருத்துற பதம் வரும். உருத்துற பதம் வந்துடும், ஆஃப் பண்ணிடணும். மாவு பாருங்கள் நல்லா இறுகி வெந்துடுச்சு. இதில் நம்மளுக்கு மாவு 45% போல் மாவு வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பை அணைச்சிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன உருளைகளை பிடிச்சி மறுபடியும் நம்ம ஸ்டீம் பண்ணலாம். ஸோ பாருங்கள் மாவு நம்மளுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம மாவை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன போர்ஷனாக எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். எல்லாமே மோஸ்ட்லி ஈவனாக இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், சின்ன சின்ன பால்ஸாக இது போல் உருட்டி நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். எங்கேயுமே கிராக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாமே ஈவன் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற தோவையும் நம்ம இதே போல் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துடலாம். எல்லாமே நம்ம பால்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு ஸ்டீம் பண்ணலாம். இட்லி பாத்திரம் எடுத்து வச்சு அதில் தண்ணி ஃபில் பண்ணி பற்ற வச்சுட்டேன். தண்ணி நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ண இந்த கொழுக்கட்டைங்களை ஆட் பண்ணி நம்ம ஒரு 15 மினிட்ஸ் போல் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டையை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சு ஸ்டீம் பண்ணலாம். 15 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டீமில் வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம ஸ்டீம் வச்ச கொழுக்கட்டை எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வைத்தலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரம் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸை ட்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணி பொடி பண்ண போகிறோம். ஸோ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாயை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், பருப்பு எல்லாமே நல்லா வறுப்பத்துட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு வறுத்துடலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பு தேவையில்லை, பொடிக்கு தேவையான அளவு மொத்தம் உப்பு சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் போல் மிதமான தீரை நல்லா வறுத்துட்டு அணைச்சிடலாம் அடுப்பை. பருப்பெல்லாம் எல்லாமே நல்லா வறுப்பத்திடுச்சு. அடுப்பு அணைச்சிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம பொடி அரைக்கிறது போல் அரைச்சி எடுத்துக்கணும். பருப்பு வறுத்து அதே பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லெண்ணெய் விற்றா கலக்கலாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்து கொழுக்கட்டைகளை ஆட் பண்ணிடலாம். கொழுக்கட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண பொடி நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம ஆட் பண்ணலாம். பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் பொடி ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் போல் வைக்கலாம். எவ்வளோ அழகாக அமேசிங்காக இருக்குது பாருங்கள். பொடி சேர்த்துருக்கப்புறம் நம்மளுடைய கொழுக்கட்டைகள் மிதமான தீயில் 2 நிமிஷம் போல் அப்படியே விடலாம்.
கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி கலக்கலாக வரும். நம்மளுக்கு 2 நிமிஷம் மிதமான தீயில விட்டோம்னா, மிதமான தீயில 2 நிமிஷம் போல் வச்சுட்டு இருந்தேன். கொழுக்கட்டை வந்து நல்லா கலக்கலாக வந்துடுச்சு. நம்மளுக்கு பொடியும் கொழுக்கட்டையும் நம்மளுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று ஜெல்லாகி கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு போதும். இதுக்கு மேலே விட்டால் கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக இல்லாமல் ஹார்டாகிடும். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு சூடாக சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப டெலிஷியஸான பொடி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் டிஃப்ரென்ஸாக வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.